Hi friends, welcome back to our YouTube channel. So in the video பதிவு morning get ready for examination group 2 mains. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் காட்டலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், மற்றபடி வந்துட்டு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் காலையில் அப்படிங்கிறதுனால ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clockலாம் நான் எந்திரிச்சிட்டேன். தூக்கமே இல்லை. நைட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப நேரம் படித்தாலும் காலையில் போய் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூங்க சொல்லிட்டேன். ஸோ காலையில் நான் ஏர்லியாகவே எந்திரிச்சு கப்புக்கு காலையில் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பு ஜிஎஸ்ஸும் தமிழும் வரும். ப்ளஸ் மதியம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோர் டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ அங்கே போய் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது. ப்ளஸ் எங்கே ஃபுட்டு இருக்கும், ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறக்காக பேக் பண்ணியே கொடுத்துட்டேன். மார்னிங்க்கு வந்துட்டு சப்பாத்தியும் மதியத்துக்கு வந்துட்டு புளி சாப்பாடும் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ 2 கப்பு போட்டு கொடுத்துட்டேன். ஒரே கப்லேயே டம்ப் பண்ணி கொடுத்துட்டேன். தனித்தனியாக வச்சு குழம்பு தனியாக அது தனியாக கொடுத்தோன்னா நம்ம எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் எழுதுறதுக்காக போகிறோம். ஸோ அங்கே போய் தனித்தனியாக கப் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நல்லா பெரிய கப்பாகவே எடுத்து நல்லா போட்டு கொடுத்துட்டு ஒரு 4 சப்பாத்தி போட்டு கொடுத்து கூடையும் புளியோதரை வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டு இது தாராபுரத்துலேருந்து தான் கிளம்புனாங்க. ஸோ பல்லடம் டு கோயம்புத்தூர் ட்ராவல். ஸோ பல்லடம் வரைக்கும் வண்டியிலே போயிட்டு கோயம்புத்தூர் வந்துட்டு பஸ்ஸு ரீச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போனாங்க. பட் இங்கேயே பஸ்ஸு அவைலபிள் இருந்ததுனால ஸோ ஏறிட்டாங்க. ஸோ பஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸ்டாண்டில் பைக் போட்டுட்டு பஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர். அண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்துட்டு எக்ஸாம் போட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ காலையிலேயே ஹரிபரியாக தான் எடுத்து எல்லாமே பார்த்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் தண்ணி காய வச்சுலேருந்து எல்லாமே காலையில் சரியான பனிங்க. ரொம்ப 2 நாள் வந்துட்டு பனி ஓவர் பனியாக இருக்குது. காலையில் எந்திரிக்கவே முடியல. ஸோ எந்திரிச்சு அது தண்ணி காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஹீட்ரு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் தண்ணிக்கு வெளியே காய வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வெளியே எல்லாமே பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 5 மணிக்குள்ளேயே நான் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சு மாவு பிசைஞ்சு சாப்பாடு வச்சு தாளித்து அண்ட் இந்த சைடு வந்துட்டு தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு சப்பாத்தியும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே காலையில் நாங்களும் சாப்பிட்றதுக்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ இடையில அவனும் எழுந்துக்கிட்டான். எழுந்திரிச்ச உடனே அவனையும் தூங்க வச்சுட்டு மறுபடியும் எகெயின் வந்து சமையல் ஒர்க் பார்த்தேன். சமையல் ஒர்க் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கிளம்பி குளிச்சுட்டு எப்போவுமே எக்ஸாமினேஷன் அப்படின்னா டிஷர்ட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் டிஷர்ட் போடாமல் போகிறது நல்லது தான். ஷர்ட் போட்டுக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ அதனால ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து வேர் பண்ணிவிட்டு அண்ட் காலையில் வந்துட்டு தேவையான புக்ஸு ஏதாவது ரிவிஷன் பண்ணணும், இல்லை பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ஏதாவது பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஹால் டிக்கெட்டு அண்ட் ஐடி கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி இன்கேஸ் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீடட் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு 1க்கு 2 டைம் ஹஸ்பண்ட் எப்போவுமே செக் பண்ணுவாங்க. எங்கே வெளியே போகிறதா இருந்தாலுமே எந்த திங்ஸ் எடுத்தாலும் ஏதாவது தேவையான திங்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா செக் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த ஹேபிட் வந்து எல்லாருமே வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட் தான். ஸோ இது வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நோட்டுக்குள்ளே இருக்கா, ஹால் டிக்கெட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு அப்புறம் புக்கும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. புக்கு நோட்டு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சுருந்தாங்க. ப்ளஸ் பென்னு எந்த மாதிரி பென் வந்துட்டு வேணும், அவங்களுக்கு ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறதுக்கு தனி பென்னு, டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுறதுக்கு தனி பென்னு அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 2 பென்னுமே வந்துட்டு மெயின்ஸுக்கு
யூஸ் ஆகும் இல்லையா, அதனால 2 பென்னு 3 பென்னு வந்துட்டு பயத்தில் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ எக்ஸாம் ஃபியர் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து எழுதும்போது தான் அந்த பயம் நமக்கு தெரியும். ஸோ அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த டைமே வந்துட்டு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எழுதும்போது இருக்க பதட்டம் இருக்கே சாமி, அது ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக அடித்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பேங்கிங் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்துட்டு ஏஜ் பார் ஆனதுனால டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரீசனிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே வரணும் அப்படிங்கிறக்காக இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு மெயின்ஸில் ரீசனிங் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரீசனிங்கு ப்ளஸ் தமிழும் தான் வந்துட்டு நம்பி போனாங்க. ஜிஎஸ் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் காலவாரி விடும். ஸோ ஜிஎஸ் நம்பி போகவே கூடாது. ரீசனிங் ப்ளஸ் வந்துட்டு தமிழ், மேக்ஸு தமிழும் வந்துட்டு தான் ஸ்கோரிங் ஏரியா. ஸோ அதனால் 2மே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடணும். ரீசனிங் வந்து டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி போனாங்க. ஏன்னா ரீசனிங் ஈஸியாக கேட்டுட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்துடும். அண்ட் இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க தமிழ் ஜிஎஸ்ஸு நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ரீசனிங் நல்லா வரும், அதனால் நல்லா கஷ்டமாக கேட்டால் ஓரளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அண்ட் வாட்சும் எடுத்து வச்சுட்டாங்க. வாட்ச் வந்து பனி ஓவராக இருந்தது. ஸோ வெளியே கட்டிட்டு போய் நீர் வந்து அதில் உள்ளே விழுந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் டைமில் வந்துட்டு வாட்ச் ஓடலைன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். அதனால் எடுத்து ரிமூவ் பண்ணி உள்ளேயே பேக்குள்ளேயே வைக்க சொல்லிட்டேன். ஹால் போயிட்டு எடுத்து எல்லாம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க எக்ஸாம் போனதுலேருந்து எனக்கு ஈவினிங் வரைக்குமே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. அண்ட் எந்த மாதிரி பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, கொஷின் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரியே தான் வந்துட்டு நினச்சிட்ருந்தேன். ஸோ பார்க்கலாம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அண்ட் கொஷின் பேப்பரும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களோட நான் வந்துட்டு பகிர்ந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கிளிப் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஃப்ரீ டைமில் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதிட்டு வந்தாங்க அப்படின்றது வந்துட்டு நான் ஈவினிங் ஷேர் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த இதிலேருந்து வந்துட்டு குரூப் 4க்கு தரமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும், பார்க்க முடியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.